இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க கோவில் பேர் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா டெம்பிள். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹம்பில தான் இருக்கு. ஸோ இந்த கோவில கட்டுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர சாம்ராஜ்யத்த ஆண்ட கிருஷ்ணதேவராயர். எப்ப கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1513வது நூற்றாண்டுல கட்டியிருக்காரு. இந்த கோவில் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயகிரி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து சண்டை போட்டு ஜெயிச்சது மட்டும் இல்லாம, அங்கிருந்து கிருஷ்ணர் சிலைய எடுத்துட்டு வந்து இந்த கோவில் வந்து ஸ்தாபனை பண்ணியிருக்காரு. ஆனா என்ன பண்ணேன், 1565ல பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா அப்படின்னு சொல்ற ஒரு சண்டையில, இந்த கோவில்ல இருக்கிற நெறைய விஷயங்கள் வந்து அழிக்கப்பட்டுச்சு. இந்த போர்ல ஜெயிச்ச தில்லி சுல்தானேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஹம்பில இருக்க நெறைய விஷயங்கள டோட்டலா அழிச்சுட்டாங்க. அதுல ஒண்ணு தான் வந்து இந்த கோவிலும். இதுல ஒரு சுகமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சண்டை போட்ட எல்லாருமே வந்து இந்தியர்கள். நம்மளோட கல்ச்சரையும், நம்மளோட அடையாளத்தையும் நம்மளே வந்து பாதுகாக்காம இப்படி அழிச்சோம் அப்படின்னா, ஃபியூச்சருக்கு நமக்கு என்ன விட்டுட்டு போறோங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த கோவம், சண்டை இதெல்லாம் விட்டுட்டு, நம்மளோட கல்ச்சர நம்மளே பாதுகாத்து இருந்தா, இந்த மாரி கோவில்லாம் இப்ப இருந்திருக்கும். இதெல்லாம் இப்ப இருந்துருந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி கல்ச்சரல் ரிச்சா இருக்கிற இந்தியா வந்து இன்னும் எங்கேயோ போயிருக்கும் கல்ச்சர்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்டரி புக்ஸ்ல கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம முகல்ஸ பத்தியும், பிரிட்டிஷர்ஸ பத்தி மட்டுமே படிச்சோமே தவிர, இது மாரி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி ஒண்ணு நடந்துச்சுங்கிறத நம்ம ஏன் படிக்கலங்கிறது தான் எனக்கு இன்னும் ஷாக். என்னதான் சண்டையில வந்து இந்த கோவில்ல இருக்க நெறைய இடம் அழிஞ்சிருந்தாலும், இப்பவும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஸ்ட்ராங்கா நிக்குது. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எவ்ளோ வந்திருந்தாலும், இந்த கோவில் இன்னமும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா நிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களோட இன்ஜினியரிங் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவில்ல 2 இடத்துல ஒரே மாரி வந்து ஓட்டை இருந்துச்சு. இது என்ன ஹோலுங்கிறது எனக்கு உண்மையிலேயே அப்ப புரியவே இல்ல. அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஹோல் அப்படி உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாயிண்ட்ட நான் ஏன் இப்ப சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இது மாரி கோவில்லாம் இருந்தாலும், இந்த கிருஷ்ணா டெம்பிள்ங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இந்த பாயிண்ட்ட ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னேன். கோவில்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு திரும்புனீங்கன்னா கிருஷ்ணா பஜார் இருக்கும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்ஸ், ஸ்பைசஸ், ஹார்சஸ் ஸோ இது எல்லாமே வியாபாரம் பண்ற இடமா இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போலாம் எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும், என்னெல்லாம் வியாபாரம் பண்ணிருப்பாங்க. இப்பெல்லாம் நம்ம சூப்பர் மார்க்கெட் நோக்கி போறோம். ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் சூப்பர் மார்க்கெட்டு. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு திரும்பி சுத்தி பார்க்கும்போது மனசு உண்மையிலேயே ரொம்ப அமைதியா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்.